புக் 2 சாப்டர் 14 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில். இதுல பகவான் எப்படி நம்முடைய உணர்வு நிலையில கான்சியஸ்னஸ்ல எப்படி பிழை உண்டாகின்றது, எரர் எப்படி உண்டாகின்றது, ஹியூமன் கான்சியஸ்னஸ்ல எப்படி எரர் ஏற்படுகின்றது அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. இப்போ நம்மளுடைய மென்டல் ஃபங்க்ஷனிங் எடுத்துக்கலாம். அது பிழை இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரிஹென்ஷன், அதே போல ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொள்கின்றோம், அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோமா, டிஸ்டார்ஷனே இல்லாம, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிழை இருக்கின்றது. இந்த பிழை எப்படி வருது? ஏன்னா பிழை ஒரு காரணம். பிழை என்ன என்ன காரணத்திற்காக மனிதனுடைய பிழை எப்படி வருகின்றது அப்படிங்கறது நம்ம நிறைய பார்த்தோம். என்ன காரணம்? நமக்கு பேசிக்கலி இந்த டைரக்ட் பர்செப்ஷன் கிடையாது, இன்டைரக்ட் பர்செப்ஷன். ஐம்புலன்களின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கின்றோம், அதுல பிழை ஏற்படுகின்றது, அப்படிலாம் பார்த்தோம். என்ன காரணத்தினால பிழை பிழையை குறித்து பகவான் இங்க விளக்குகின்றார் என்றால், பிழை பிழையா இருக்கும் பட்சத்துல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா பிழையோட இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வரும்பொழுது அது பிகம்ஸ் அ ஃபால்ஸ்ஹுட். அதுக்கு தான் இந்த எரரை பத்தி பகவான் ரொம்ப ரொம்ப அதாவது த்ரெட்பேரா டிஸ்கஸ் பண்றார். எரர்னா என்ன? மனுஷனுடைய கான்சியஸ்னஸ்ல எப்படி பிழை ஏற்படுகின்றது, இதை த்ரெட்பேரா டிஸ்கஸ் பண்றார் பகவான். போன செஷன்ல பேராகிராஃப் 20-21 என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எவல்யூஷனரி ப்ராசஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ரெண்டு இரு முனைகள் நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல, நம்மளுடைய கான்சியஸ் பீயிங்ல 2 போல்ஸ் இருக்கு, இரு முனைகள் இருக்கு. அந்த இரு முனைகளின் இடையில தான் இந்த கான்சியஸ்னஸ், எவல்யூஷனரி ப்ராசஸ் வேலை செய்யுது அப்படிங்கிறார். அது என்ன இரண்டு முனைகள் அப்படின்னா, இரண்டு துருவங்கள் அப்படிங்கிறார். 2 போல்ஸ் ஆஃப் த கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறார். ஒன்று நம்மளுடைய சர்ஃபேஸ் நேஷன்ஸ், மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ். அது கிராஜுவலா எப்படி இருக்கு? அந்த சர்ஃபேஸ் நேஷன்ஸ்ல இருந்து நம்ம எதுக்கு போறோம்? கிராஜுவலி வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நாலேஜ். இது ஒரு முனை. இன்னொன்று நமக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் கான்சியஸ் ஃபோர்ஸ் இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. ஒரு முனை மேற்புறத்தில் இருக்கக்கூடிய நேஷன்ஸ், இன்னொரு முறை உள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட் கான்சியஸ் ஃபோர்ஸ். அங்கதான் நம்மளுடைய எல்லா நாலேஜ் பவரும் அங்கதான் இருக்கு. அது மெல்ல 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 தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அறியாமையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் இந்த ரெண்டு 2 போல்ஸ் ஆஃப் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறார். இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் இடையில தான் அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். நம்முடைய மேற்புற உணர்வு நிலை எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஃபுல் ஆஃப் நம்மளால மேற்புற உணர்வு நிலையில நம்ம எல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம். நாம் எல்லோருமே இந்த மேற்புற உணர்வு நிலையில இருக்கோம். அப்ப நமக்கெல்லாம் எல்லாவற்றையும் நம்ம சரியாக புரிந்து கொள்கின்றோமா அப்படின்னா கிடையாது, இல்லையா? தெர் இஸ் ஆல்வேஸ் இன்காம்ப்ரிஹென்ஷன். அப்புறம் புரிந்து கொள்ள வேண்டியதை சரியாக புரிந்து கொள்கின்றோமா என்றால் இல்லை, அதுதான் இன்அப்ரிஹென்ஷன். ஆனா நம்ம அப்படியே இருந்துட போறது இல்லை அப்படிங்கிறார். நம்ம பெர்மனண்டா அந்த மேற்புற உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய இந்த இன்கான்சியன்ஸ்ல இருந்துட முடியாது அப்படிங்கிறார். அது நாலேஜாக தான் மாறும் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, there is an involved consciousness in it. கான்சியஸ்னஸ் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் உள்ள இருக்கிறதுனால, மேற்புறத்துல ஏற்கனவே பார்த்தோம், there is a secret consciousness அப்படிங்கிறது பார்த்தோம். அது இருக்கிறதுனால நம்ம மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அறியாமை என்கின்ற நிலை ஒரு பெர்மனன்ட் ஃபீச்சர் கிடையாது அப்படிங்கிறது.
ஏன்னா நம்ம மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்பது என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்கான்சியஸ் தான், நோ டவுட். பட் இட் இஸ் ட்ரைங் டு பி கான்சியஸ். ஸோ இட் இஸ் அண்டர் எவல்யூஷனரி ப்ராசஸ். ஏன்னா நான் அது வந்து வெளி வெளி உலகத்துடன் தொடர்பில் இருக்கு. அந்த அந்த ஒரு அதனுடைய அழுத்தத்தினால வெளி வெளி உலகத்துடன் ஏற்படும் தொடர்புகளின் மூலமாக தரப்படும் அழுத்தத்தின் காரணமாக வெளியில நம்மள மேற்புறத்தில் காணக்கூடிய அந்த நெஷன்ஸ் என்பது அந்த அப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் என்பது ஒரு எதிர் விளைவின் மூலமாக அந்த நாலேஜ் என்கின்ற நிலையை நோக்கி நகருகின்றது அப்படிங்கிறார். அது அப்படியே இருந்துடல அப்படிங்கிறார். எப்படி வந்து அந்த வெளி உலகத்துடன் ஏற்படும் தொடர்பு என்பது என்ன செய்கின்றது, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அதை வந்து வெளியில் கொண்டு வருகின்றது அப்படிங்கிறார். எப்படி வந்து இரண்டு தீப்பற்றி எரியும் இரண்டு பொருட்களை வந்து ஒன்றுடன் ஒன்று உரசும் பொழுது எப்படி தீப்பொறி அதிலிருந்து வெளிவருகின்றதோ அதே போலதான் இந்த வெளி உலகத்துடன் ஏற்படும் தொடர்பு என்ன செய்கின்றது என்றால் நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அதை வெளியில் கொண்டு வர செய்கின்றது அப்படிங்கிறார். இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த அறியாமை என்கின்ற நிலை, ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ், நெஷன்ஸ், அது வந்து எப்படின்னா வெளி உலகத்தில் ஏற்படும் தொடர்பின் காரணமாக என்ன செய்கின்றது, அதற்கு தேவையான ஞானம் என்ன செய்கின்றது, உள்ளிலிருந்து வெளிவருகின்றது அப்படிங்கிறார். அந்த ரெஸ்பான்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்னா, தேர் இஸ் an underlying source of knowledge. அதிலிருந்து தான் அந்த ரெஸ்பான்ஸ் வருகின்றது அப்படிங்கிறார். இந்த ரெஸ்பான்ஸ் வெளியில் வரும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், உள்ள இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து சீக்ரெட் கான்சியஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது எப்பொழுதும் பியோர் தான். ஆனா அது வெளியில வரும் பொழுது நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையின் மூலமாக வெளிப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அது ஒரு மாற்றத்தை எதிர்கொள்கின்றது. ஒரு தெளிவற்ற நிலை என்கின்ற நிலையை அடைகின்றது. உள்ள இருக்கக்கூடிய நாலேஜ் பியோரா இருக்கு, வெளியில வரும்போது தெளிவற்ற நிலை அப்படிங்கிற நிலையை அடைகின்றது. முழுமையற்ற நிலை, இன்கம்ப்ளீட். உள்ள இருக்கக்கூடிய நாலேஜ் கம்ப்ளீட்டா இருக்கு, வெளியில நம்மளுடைய மேற்புற அறியாமை என்கின்ற நிலையின் மூலமாக வெளிப்படும் பொழுது அது முழுமையற்ற ஒரு அம்சத்தை அது அடைகின்றது, இன்கம்ப்ளீட்டா இருக்கு அப்படிங்கிறார். அதனாலதான் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா நாம் எதையும் வந்து சரியாக உள்வாங்கிக் கொள்வது இல்லை. there is always an imperfect grasping அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய அவ்வப்பொழுது நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு உள்ளே இருந்து நமக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. சில தகவல்களை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது நம்முடைய உள்ளுணர்வு. ஆனா அந்த உள்ளுணர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களை நாம் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை, மேற்புற நிலையில் இருக்கும் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் அதை தவறாக பொருள் புரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறார். there is a misinterpretation of the intuition அப்படிங்கிறார். இது வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார், எல்லா மனித குலத்திலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த நாலேஜ் எப்படி வளர்கின்றது என்றால், நாலேஜ் வந்து உள்ள இருக்கு, உள்ள சீக்ரெட்டா இருக்கு. வெளியில பார்த்தோம் அப்படின்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோம், நெஷன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு. ஆனா வெளி உலகத்தின் மூலமாக தொடர்பின் காரணமாக அந்த உள்ள இருக்கக்கூடிய நாலேஜ் மேலே வருகின்றது. அவ்வாறு வந்தாலும் கூட அது தெளிவற்ற நிலையில் தான் செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால்தான் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல நம்முடைய நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா இன்ஸ்டிங்டிவ் நாலேஜா தான் இருக்கு. இது பியோர் நாலேஜ் அல்ல, இன்ஸ்டிங்டிவ் நாலேஜா தான் இருக்கு. அனிமல்ஸ்ட பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிங்டிவ் நாலேஜ் தான் டாமினண்டா இருக்கு. பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல எது டாமினண்டா இருக்கு, இன்ஸ்டிங்டிவ் ப்ராசஸ்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறார். இந்த ஹாஃப் நாலேஜ் ஹாஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா மனிதன் விலங்கினத்திலேருந்து அடுத்த நிலைக்கு மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு போன பிறகு அப்படி என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த கெப்பாசிட்டி ஒன்றை அறிந்து கொள்ளும் கெப்பாசிட்டி வந்து வளருகின்றது. அந்த நிலையிலும் கூட மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பகவான் கூறுகின்றார், முழுமையான ஞானத்துல இல்லை, ஃபுல் நாலேஜில் இல்லை, ஹாஃப் நாலேஜ் ஹாஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையில் தான் மனிதன் இருக்கின்றான். இந்த நிலையில் தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்,
நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். உலகத்துல நம்ம எப்படி செயல்படுகின்றோம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கம்மி, தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. தெரிஞ்ச தெரியாத விஷயங்களை எப்படி கத்துக்கிறோம் அப்படின்னா, தெரிஞ்ச விஷயங்களின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கின்றோம். All that is unknown is met on the basis of what is known. இதுதான் இப்படிதான் நம்ம கத்துக்கிறோம். இது வந்து ஒரு எப்படின்னா, நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு தெரியாத கத்துக்கிறோம். இது ஒரு லிமிட்டேஷன். இன்ஃபேக்ட் பார்க்க போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு லிமிட்டேஷன். ஈவன் தோ தட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங், பட் இட் இஸ் அ லிமிட்டேஷன். ஏன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் பண்றதுனால எதெல்லாம் அதுக்கு ஃபிட் ஆகலையோ அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம், இல்லை தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் இந்த சொல்றேன், இந்த நாலேஜ் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறார். இட் இஸ் அன் இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் அப்படிங்கிறார். ஏன்னா அது இம்பர்ஃபெக்டா உள்ள வாங்கிக்குது, இம்பர்ஃபெக்டா அதற்கு ஒரு எதிர்வினையை அது தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா அதுல வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், ஒரு புதிதாக வெளியிலிருந்து ஒரு தகவல் வருகின்றது, ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது அப்படிங்கிற போது அதை நம்ம என்ன செய்யறோம், மிஸ்இன்டர்பிரட் பண்றோம். சரியா நம்ம உள்ள வாங்கி புரிந்து கொள்வது இல்லை. அதற்கு பதிலாக நம்முள் இருந்து ஏற்படும் அந்த இன்ட்யூட்டிவ் ரெஸ்பான்ஸும் பார்த்தோம் அப்படின்னா அதையும் நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறார். There is a misinterpretation of the new contact as well as a misinterpretation of the intuitive response. இது நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையிலிருந்து செயல்படும் அனைத்து மனிதர்களும் இப்படிதான் செயல்படுறாங்க. இந்த ஹாஃப் நாலேஜ் ஹாஃப் இக்னரன்ஸ்ல செயல்படுறதுனால தான் பிழை என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். பிழை என்பது வெளியிலேருந்து வர தொடர்புகளுக்கும் நம்ம என்ன செய்யறோம், சரியான முறையில் நம்ம ரெஸ்பான்ஸ் செய்யறது இல்லை, மிஸ்இன்டர்பிரட் பண்றோம். வெளியிலேருந்து வர விஷயத்தையும் மிஸ்இன்டர்பிரட் பண்றோம். நமக்கு உள்ளேந்து வர்ற இன்ட்யூட்டிவா வரக்கூடிய விஷயங்களையும் நம்ம மிஸ்இன்டர்பிரட் பண்ணிடுறோம். ஸோ இட் பிகம்ஸ் எ டபுள் சோர்ஸ் ஆஃப் எரர் அப்படிங்கிறார். அதனாலதான் நமக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் எல்லாமே வந்து பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இது ஒரு காரணம். அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது பகவான் என்ன ஒரு இறுதியாக கோருகின்றார், பிழை என்பது மனிதன் இருக்கக்கூடிய தற்போது நிலையில வந்து ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாகி விடுகின்றது அப்படிங்கிறார். அது வந்து இட் இஸ் a necessary accompaniment அப்படிங்கிறார். ஆல்மோஸ்ட் a necessary condition and instrumentation அப்படிங்கிறார். அது வந்து இந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல தவிர்க்க முடியாத ஒரு இட் இஸ் an indispensable step in the slow evolutionary process அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம நாலேஜ், அது நம்ம வந்து அறியாமை என்கிற நிலையிலிருந்து நாலேஜ் அப்படிங்கிற நிலைக்கு செல்கின்றோம். அது மெதுவாகத்தான் பரிணாமத்துல செல்கின்றோம். இந்த நிலையில பிழை என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகி விடுகின்றது அப்படிங்கிறார். அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உணர்வு நிலை வந்து பரிணாமத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையை வந்து எப்படி வந்து அந்த அறிவை வந்து பெற்றுக்கொள்கின்றது என்றால், அது நேரடியாக பெற்றுக்கொள்வது இல்லை. நேரடியாக பெற்றுக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, டைரக்ட் கான்டாக்ட். டைரக்ட் கான்டாக்ட், இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஒரு பொருளை பார்க்குறோம், இல்லை ஒரு பொருளை தொடறோம், இதை வந்து டைரக்ட் கான்டாக்ட் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது. எவையெல்லாம் ஐம்புலன்களின் மூலமாக அறியப்படுகின்றனவோ அவை அனைத்துமே பார்த்தோம் அப்படின்னா நேரடியான தொடர்பு கிடையாது, அது மறைமுக தொடர்பு தான். ஏன்னா நம்ம புலன்களின் மூலமாக ஒன்றை உள்வாங்கிக் கொள்கின்றோம். அதுல நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த புலன் சம்பந்தப்பட்ட மனம், சென்ஸ் மைண்ட், அதை ஒரு விதமா இன்டர்பிரட் பண்ணுது. அப்புறம் எகைன் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து வேற ஒரு விதமான ஒரு பொருளை தருகின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபைனலா நம்ம அரைவ் பண்ற அந்த நாலேஜ் என்பது நிறைய ஒரு டிஸ்டார்டடா கிடைக்குது. நம்மளுக்கு ஒரு தெரிந்த நிலையில் தான் இறுதியா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஆனா டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படின்னா, சப்ளிமினல் லெவல்ல இருக்கக்கூடிய நாலேஜ் தான் டைரக்ட் நாலேஜ். அதுல வந்து இந்த டிஸ்டார்ஷன் இருக்காது. நம்ம இருக்கக்கூடிய நிலையில் இன்டைரக்ட் நாலேஜ். அதனாலதான் நான் வந்து நம்ம இந்த நாலேஜ் வந்து ஒரு நிச்சயத்தன்மை வாய்ந்ததாக இல்லை அப்படிங்கிறார். ஒரு சிறிதளவு கூட நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு என்பது நிச்சயத்தன்மை கொண்டதாக
இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம ஒன்றை தொடர்பு கொள்கின்றோம், பார்க்கின்றோம், அதுல வந்து வைட்டல் சென்சேஷன் வருது. ஒன்றை பார்க்கும் பொழுது இந்த இமேஜ் மூலமா ஒரு வைப்ரேஷன் வருது, பிசிக்கல் மூலமா தொடுகின்றோம், அதன் மூலமாக ஒரு வைப்ரேஷன் வருது. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவையெல்லாம் நம் மனதிற்கு சென்று மனதின் மூலமாக புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாமே வந்து வெவ்வேறு விதமாக அங்க பொருள் புரிந்து கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிறார். டிஸ்டார்ஷன் ஏற்படுகின்றது அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை பார்க்கும்போது 2 பேர் பார்த்தாங்கன்னா இந்த 2 பேரும் வேற ஒரு விஷயம் விதமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரே விஷயத்தை 5 பேர் பார்த்தாங்க அப்படின்னா 5 பேரும் வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரே விஷயம்தான். அது எதனால அப்படின்னா இந்த இந்த இடையில இருக்கக்கூடிய இவ்வளவு ப்ராசஸ்ல அந்த உண்மையான நாலேஜ் என்பது அங்கு உருமாற்றம் அடைகின்றது அப்படிங்கிறார். ஏன்னா மைண்டோட இன்டர்ஃபெரன்ஸ், மைண்ட் வந்து எல்லா விஷயத்தையும் அதற்கு தகுந்தவாறு இன்டர்பிரட் பண்ணுது, பொருள் புரிந்து கொள்கின்றது. அதர மனம் என்ன செய்கின்றது, தனக்கென்றே உரிய பிரத்யேகமான எண்ணத்தை ஒன்றின் மீது உருவாக்குகின்றது. அதனால்தான் வந்து உண்மை வேறு விதமாக இருக்கும், ஆனா மனம் அதை வேறு விதமாக புரிந்து கொள்ளும். இதெல்லாம் வந்து பகவான் எதிர்கூறுகின்றார் என்றால் மனித மனம் செயல்படுவதில் இருக்கக்கூடிய பிழைகள் உண்டாவதற்கு இதெல்லாம் தான் காரணங்கள் அப்படிங்கிறார். இந்த நாலேஜ், இந்த ப்ராசஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் தான் அல்லது இன்கம்ப்ளீட் நாலேஜ் தான். இந்த இந்த நாலேஜ் வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், தெரியாத விஷயத்தை நம்ம அறிந்து கொள்கின்றோம். இத்தகைய ஒரு இம்பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆர் இன்கம்ப்ளீட் நாலேஜ், இதை வைத்து கொண்டுதான் நாம் தெரியாததை அறிந்து கொள்கின்றோம். நமக்கு மனம் எதை அறிந்து வைத்துள்ளதோ அதை வைத்துக்கொண்டு அறியாததை மனம் புரிந்து கொள்ள முயலுகின்றது. அவ்வாறு புரிந்து கொள்ளும்போது என்ன செய்கின்றது, தனக்கு உகந்தவாறு ஒன்றை புதிதாக அது அறிந்து கொள்கின்றது. ஒரு புதுசா விஷயத்தை பார்க்கிறோம், அதை நம்ம ஏற்கனவே அதை பத்தி தெரிஞ்சு வைத்துக்கொண்ட விஷயங்களோட அதை ஃபிட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம் பண்றோமே ஒழிய நம்ம மைண்ட் ஓப்பனா வச்சுக்கிறது இல்லை. ஏற்கனவே ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கோம், புதுசா அது குறித்து ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன செய்கின்றோம், செயற்கையாக நாம் அத்துடன் பொருத்துகின்றோம். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்ம நிறைய ஒன்றை குறித்த கணிப்பு, புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் வந்து தவறாக நடைபெறுகின்றன. சில விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்றோம், சில விஷயங்களை நாம் மறுக்கின்றோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்பது என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், as long as we acquire new knowledge, எரர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம். புதிதாக ஒன்றை அறிந்து கொள்ளும் பொழுது அத்துடன் பிழையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அத்துடன் கூடவே வருகின்றது அப்படிங்கிறார். அதே போல ஒன்றை உற்று நோக்குகின்றோம், ஆப்சர்வேஷன். ஆப்சர்வேஷனை பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன சொல்கின்றார், ஒவ்வொரு அடியிலும் அந்த ஆப்சர்வேஷன் என்கின்ற அந்த இயக்கத்தை, ஒன்றை காணுதல், ஒன்றை புரிந்து கொள்ளுதல் என்கின்ற அந்த ப்ராசஸ்ல எவ்ரி ஸ்டெப்ல மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறார். ஏன்னா நம்மளுடைய அப்சர்விங் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அறியாமைக்குட்பட்டு இருக்கின்றது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய புலன்களை சார்ந்து செயல்படும் மனம் என்ன செய்கின்றது, அனைத்தையும் அது தவறாக புரிந்து கொள்கின்றது அப்படிங்கிறார். There is a misinterpretation of the fact by the senses and the sense mind. நம்மளுடைய ஐம்புலன்களும் தவறாக புரிந்து கொள்கின்றன, அதை ஒட்டி செயல்படும் நம்முடைய மனமும் தவறாக புரிந்து கொள்கின்றது அப்படிங்கிறார். அப்புறம் நிறைய விஷயங்களை என்ன செய்கிறோம், நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து தவறாக நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறோம், ராங்கா ஒன்றுடன் ஒன்று ஃபிட் பண்றோம், தவறாக ஒன்றுடன் ஒன்று நாம் செயற்கையாக பொருத்துகின்றோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு தவறான, ஒரு முழுமையற்ற, ஒரு ஒட்டுமொத்த ஒரு 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 பிக்சரை நமக்கு தருகின்றது. ஒரு ஃபால்ஸ் ஆர் அன் இம்பர்ஃபெக்ட் காம்போசிட் பிக்சர் அப்படிங்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒன்றை புரிந்து கொள்கின்றோம், ஒன்றை கணிக்கின்றோம். இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா.
இந்த டேட்டா வெளியில இந்த அப்சர்வேஷன் அப்படிங்கிறது பியூர்லி நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய விஷயம், புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம். இதன் மூலமாகத்தான் நமக்கு இந்த டேட்டா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது தான் டேட்டா, அது கிடைக்குது. இந்த பிழைக்குட்பட்ட டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய முடிவும் அமைகின்றது. ஸோ அத்தகைய முடிவுகள் எப்படி அமையும்? ஆஸ் லாங் அஸ் டேட்டா வந்து கரெக்டா இல்லாத வரைக்கும் அந்த முடிவும் பார்த்தோம் அப்படின்னா பிழைக்கு உட்பட்டதாக தான் இருக்கும், இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன அறிந்து கொள்கின்றோம்? நம்முடைய மனதினுடைய அறிவு தற்பொழுது செயல்படும் நிலையில பிழை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று, தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். இதைத்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். பேராகிராஃப் 22க்கு உள்ள போகலாம் நம்ம. Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil. Paragraph 22. Consciousness, in its acquisition of knowledge, proceeds from the known to the unknown. It builds a structure of acquired experience, memories, impressions, judgments, a composite mental plan of things, which is of the nature of a shifting and ever modifiable fixity. In the reception of new knowledge, what comes in to be received is judged in the light of past knowledge and fitted into the structure. If it cannot properly fit, it is either dovetailed in anyhow or rejected. But the existing knowledge and its structures or standards may not be applicable to the new object or new field of knowledge. The fitting may be a misfitting, or the rejection may be an erroneous response. Thank you, sir. Thank you. Okay. Consciousness proceeds from the known to the unknown in its acquisition of knowledge. It builds a structure of acquired experience, memories, impressions, judgments, a composite mental plan of things. It is of the nature of a shifting and ever modifiable fixity. The new knowledge received is judged in the light of past knowledge and fitted into the structure. If it cannot properly fit, it is anyhow made to fit or it is rejected. But the existing knowledge and its structures or standards may not be applicable to the new object or new field of knowledge. In that case, the fitting may be a misfitting or the rejection may be an erroneous response. Thank you. Ashram School, the Mother and Sri Aurobindo on the education, the book on education on the Mother and Sri Aurobindo ஒரு புக் இருக்கு. எஜுகேஷனை பற்றி த மதர் அண்ட் ஷி ஆரோபிந்தோ வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. இன்டெக்ரல் எஜுகேஷன் அப்படிங்கிற பிரின்சிபல் படி தான் நம்மளுடைய ஆஷ்ரம் ஸ்கூல், அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ் அது மாதிரி நடத்துகிறாங்க. டெல்லியில் இருக்கிற வீராம்பிகா ஸ்கூல், அங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் நடத்துகிறாங்க. அங்கே அந்த மெத்தடுக்கு பேர் ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம்னு பேர். ஏன் ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டம் அப்படின்னா, இப்போ சாதாரண ரெகுலர் அகாடமிக்கில் வந்து ப்ராக்ரஸை வந்து அதனுடைய ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து மெஷரபிளாக இருக்கும். இங்கே இருக்கிற ரிசல்ட்ஸ் வந்து அதனுடைய அவுட்கம் வந்து எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் இருக்காது. இப்போ மேத்ஸில் 80-90 வாங்கணுங்கிறது எக்ஸ்பெக்டட் அவுட்கம். அது மாதிரி இந்த ஃப்ரீ ப்ராக்ரஸ் சிஸ்டத்தில் ஒரு எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ல இருக்காது, வேற மாதிரி எல்லாமே சப்ஜெக்டிவாக உள்ள இருக்கும். இதுல பகவானுடைய முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா எதனால நான் இவ்வளோ சொல்றேன் அப்படின்னா, எங்களுடைய அந்த ஆரோ கிட்ஸ்ல வந்து நாங்க இந்த கான்செப்டை நாங்க ஃபாலோ பண்றோம். மீண்டும் மீண்டும் அதுல நாங்க அதை பத்தி அதுல தான் நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். என்ன அப்படின்னா,
தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தெரியாத கத்துக்கிறது. இதுதான் சிம்பிள். அறிந்ததை வைத்துக்கொண்டு அறியாததை கற்றுக்கொள்வது. இந்த ஒரு பேசிக் பிரின்சிபிள் படிதான் பகவான் இதுதான் சொல்லியிருக்கிறார். நீ வந்து குழந்தைகளுக்கும் பசங்களுக்கும் சொல்லி தரணும் அப்படின்னா, நீ தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தெரியாது கொண்டு போ. நீ அப்டிராக்டா சொன்னேன்னா புரியவே புரியாது அப்படிங்கிறார். உதாரணத்திற்கு பென், பேனா அப்படின்னு இருக்கு. பெண்ணை பத்தி ஒரு குழந்தைக்கு எதுவும் ஜஸ்ட் பென் அப்படின்னா இது இருக்கும், இங்கு போட்டா எழுதும், இப்ப பேப்பர்ல எழுதலாம் அப்படிங்கிற ஒரு அப்டிராக்டான விஷயம். வெறும் தியரியா சொன்னோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு புரியறது கஷ்டம். அதே சமயம் நான் உங்களுக்கு சொல்லலாம், ஒரு பென்சில்ல எழுதிட்டு பென்சில்ல எழுதுனா நம்ம அழிக்க முடியும். வேற பென்ல வந்து பென் அப்படிங்கிறது எழுதுனா அது வந்து கண்டினியூஸா எழுதும், அழிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இது குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவங்களும் இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. பெரியவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய தெரியாத அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் நம்மளுடைய ஹியூமன் கான்சியஸ்னஸ் வந்து வேலை செய்யுது அப்படின்னு பகவான் சொல்றாரு. இந்த பிரின்சிபிள் தான் வந்து இந்த பகவானினுடைய அந்த ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா கான்சியஸ்னஸ் எப்படி அப்படின்னா ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த நோன் டு த அன்னோன். தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாத கத்துக்குது. இது வந்து நோ டவுட் இட்ஸ் யூஸ்ஃபுல். ஆனா இப்படிதான் ஹியூமன் கான்சியஸ்னஸ் வேலை செய்யுது, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்கள் மூலமாக நாம் என்ன செய்கிறோம், நிறைய கருத்துக்களை நமக்குள்ளேயே பதிவு செய்கின்றோம். அனுபவங்களின் மூலமாக ஏற்படும் நமக்குள்ளேயே நமக்குள்ளே சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு ஸ்ட்ரக்சரை நமக்கு அனுபவங்களின் மூலமாக நமக்குள்ளேயே உண்டாக்கி கொள்றோம். நமக்கு ஏற்பட்ட ஞாபகங்கள், கடந்த கால ஞாபகங்கள், மெமரிஸ், நம் மனதில் ஏற்பட்ட பதிவுகள், இம்ப்ரெஷன்ஸ், கணிப்புகள், ஜட்ஜ்மெண்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி அனைத்து குறித்தும் மனம் என்ன செய்கின்றது, ஒரு திட்டத்தை தனக்குள்ளேயே உருவாக்கி வைத்துள்ளது. நம்ம ஒரு ஊருக்கு புதுசா ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஊருக்கு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊர்ல என்ன கிடைக்கும், அந்த ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கும், எந்த இடத்துல எங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும், எந்த இடம் சுத்தி பார்க்கலாம், எத்தகைய மனிதர்களை பார்க்கலாம், இங்க போனா இப்படி இருக்கும், எல்லாத்தையும் பத்தி நமக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ்ட் பிளான் இருக்கும். ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், ஏற்கனவே போயிருக்கோம் அப்படின்னா அது குறித்த ஒரு மென்டல் பிளான் தான் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து எப்படி எத்தகையதாக இருக்கும், அவ்வாறு உருவாக்கப்பட்ட நம்முடைய மனதில் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறார் அப்படின்னா, ஃபிக்ஸ்டா இருக்காது. அது மாறுதலை எதிர்கொண்ட வண்ணம் இருக்கும். அது ஷிஃப்டிங்கா இருக்கும். எவர் மாடிஃபையிங் ஃபிக்ஸிட்டி அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப நமக்கு வச்சிருக்கோம், அது நம்ம மாத்திக்கிட்டே தானே இருக்கிறோம். அந்த அனுபவங்கள் ஏற்பட நம்ம ஒன்று குறித்த இம்ப்ரெஷன் வந்து நம்மளே மாறிக்கொண்டே இருக்கின்றது. இது வந்து ஜென்ரலா இப்படிதான் நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் வந்து வேலை செய்யுது. ஸோ இந்த ஒரு பேசிஸ்ல நம்ம புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம். ஒரு நியூ நாலேஜ் நமக்கு சந்திக்கின்றோம். அது எப்படி நம்ம உள் வாங்கிக்கிறோம், புதுசா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அது எந்த பேசிஸ்ல உள்வாங்கிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பாஸ்ட் நாலேஜ், அது குறித்த கடந்த கால அறிவை வந்து ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதனுடைய வெளிச்சத்தில் தான் நம்ம வந்து புதுசா ஒன்றையும் கற்றுக்கொள்கின்றோம். அப்புறம் என்ன செய்யறோம், புதுசா கத்துக்கிறத என்ன பண்றோம், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு வைத்துக்கொண்ட விஷயத்திற்கு ஏற்றவாறு பொருத்துகின்றோம். அதைத்தான் பகவான் கூறுகின்றார், வாட் கம்ஸ் இன் டு பி ரிசீவ்ட் இஸ் ஜட்ஜ்ட் in the light of past knowledge and fitted into the structure அப்படிங்கிறார்.
அது சரியா ஃபிட் பண்ணல, ஃபிட் ஆகலை அப்படின்னா என்ன செய்யறோம்? டவ்டைல் பண்றோம். டவ்டைல்னா தெரியுமா உங்களுக்கு? இந்த போர்டு வைக்கிறதுல ஜிக்ஸாக்கா இருக்கும், அந்த ஜிக்ஸாக்கா அப்படி அப்படி பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. டவ்டைலிங்னு அதான் பேர். இப்போ டைல்ஸ் ஒட்டும் பொழுது ஜிக்ஸாக்கா இருக்கிற டைல்ஸ் எப்படி ஃபிட் பண்றதுன்னா, அந்த ஜிக்ஸாக்கா இருக்கிற ஏற்ற மாதிரி அப்படியே ஃபிட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ நமக்கு தகுந்த மாதிரி நாம் அதை பொருத்தி கொள்கின்றோம். அவ்வாறு பொருந்தலை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இதுல என்ன நம்ம புரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, இது மாதிரி இந்த ப்ராசஸ்ல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா, நம்ம எதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோமோ, நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் நாலேஜ் என்னவா இருக்கின்றதோ, அதனுடைய கட்டுமானங்கள், அதனுடைய அளவீடுகள் இதெல்லாம் எப்படி இருக்கோ, அதெல்லாம் வந்து புதுசா நம்ம கத்துக்கிற விஷயத்துக்கு ஏற்றவாறு இருக்காது. அதெல்லாம் அப்ளிகபிளே ஆகாது. அதனாலதான் என்ன நடைபெறுகின்றது, அதை வந்து செயற்கையாக நம்ம பொருத்தும் பொழுது அது ஒரு மிஸ்ஃபிட் ஆயிடுது இல்லையா? அது நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம், புதுசா ஒரு விஷயத்த நம்ம வந்து உள் வாங்கிக்கிறோம். புதுசா கத்துக்கிற விஷயம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துக்கு சற்றும் பொருந்தாத விஷயம். அந்த பொருந்தாத விஷயத்த வந்து நம்ம எப்படி, இரண்டு பொருந்தாத விஷயங்களை எப்படி நம்ம இணைக்க முடியும்? ஸோ அந்த ஃபிட்டிங் வந்து மிஸ்ஃபிட்டிங் ஆயிடும். அல்லது நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். அந்த புதுசா வர்ற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு வந்து புறம்பாக இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அதை நாம் என்ன செய்கின்றோம்? அதை நாம் விளக்குகின்றோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். அப்படி செய்தால் என்ன நடைபெறுகின்றது? அதுவும் வந்து ஒரு பிழையான ஒரு செயலாக மாறிவிடுகின்றது. ஸோ ரெண்டு விதமான பிழை ஏற்படுகின்றது. ஒன்று மிஸ்ஃபிட்டிங் ஆயிடுது. ரெண்டாவது எரோனியஸ் அந்த எரோனியஸ் ரிஜெக்ஷன் ஆயிடுது. ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த சயின்டிஸ்ட் வந்து அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மெட்டீரியல் லெவல்ல தான் அவருக்கு தெரியும். எல்லாமே பிசிக்கல் லாஸ், எதெல்லாம் வந்து உலகு சார்ந்த விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றனவோ அதை மாத்திரம்தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அதுதான் அவருடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவர் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது. அவர்கிட்ட நம்ம வந்து போயிட்டு ஒரு சூப்பர் பிசிக்கல் விஷயத்த, சம்திங் ரிலேட்டட் டு சூப்பர் பியாண்ட் மைண்ட சொன்னோம் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? அதை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவார் இல்லையா? ஏன்னா அவருடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸுக்கு இது வந்து சற்று பொருந்தாத இருக்கின்றது. அவரு ரிஜெக்ட் செய்யறார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிக்கல் வேர்ல்டு தான் ரியல், அதுக்கு மேல எந்த விதமான உலகங்களும் கிடையாது, இந்த ஆன்மீகம் இந்த விஷயம்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அதனால் நான் அதை அனைத்தையுமே நான் மறுக்கின்றேன் அப்படிங்கிறார். இப்ப அவர் செய்யக்கூடிய செயல் வந்து சரியான செயலாக இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன் சரியான செயல் இல்லை அப்படின்னா, இட் இஸ் அன் எரோனியஸ் ரெஸ்பான்ஸ். ரிஜெக்ஷன் மே பி அன் எரோனியஸ் ரெஸ்பான்ஸ். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்துக்கு பொருந்தலைங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன செய்யறாரு? அவரு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இதுதான் எல்லா மனிதர்களும் செய்கின்றார்கள். இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்துக்கு அது புதுசா கத்துக்கிற விஷயம் வந்து புறம்பாக இருந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம், அதை ஒட்டுமொத்தமாக நாம் புறந்தள்ளுகின்றோம். அது வந்து சரியான ஒரு செயல் இல்லை அப்படிங்கிறார். இட் இஸ் an erroneous response என்று பகவான் கூறுகின்றார். திஸ் இஸ் how ஹியூமன் மைண்ட் ஆபரேட்ஸ். அடுத்தது போகலாம் சார். ஒரே ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாமா? ப்ளீஸ் சொல்லுங்க அம்பரீஷ். சார், இந்த வியூ பாயிண்ட்டை வந்து நான் பொருத்தி பார்க்கும்போது மதர் அண்ட் பகவானோட நாலேஜ் அண்ட் வாட் தே brought forward to the earth versus what we know. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப துயரமானது, அதனால மோக்ஷம் இஸ் த அல்டிமேட் திங் தட் நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு வந்து நம்ம we have to as soon as possible, this world is a prison, we have to get out of this worldங்கிறது தான் யூஸ்வலாக வந்து எல்லாருமே திங்க் பண்ணுறது. ஆனால் வாட் பகவான் அண்ட் மதர் brought forward is nothing but group consciousness and nothing but transformation of the entire world.
ஸோ அவங்க வந்து சூப்பர் கான்சியன்ட் அண்ட் சூப்பர் மேன், அண்ட் தென் தெர் வில் பி a totally a new kind of a species where psychic வந்து ஃப்ரண்ட்ல வரும், and then there is so many things very aspireன்னு சொல்லும்போது the total knowledge itself is completely different from வந்து நம்ம ரிலிஜன்ஸ்ல என்னன்னா மோக்ஷம் ஆர் தட் இந்த வேர்ல்டை விட்டே வெளியே போகணும் அப்படிங்கிறது தான் வாட் ஆக்சுவலி சாவித்ரியில கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா த அடரேஷன் ஆஃப் டிவைன் மெத்தட்ல வாட் சீம் த சோர்ஸ் அண்ட் எண்ட் வாஸ் அ பேர் கேட் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பகவான் ஹி சேஸ். ஸோ த ஃபேக்ட் இஸ் இட் இஸ் வாட் வி திங்க் இஸ் லைக் வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப மோசமானது, ரொம்ப க்ரூவல், அண்ட் தென் வந்து இதுதான் என்னோட கடைசி பர்த்தா இருக்கட்டும், ஐ ஹாவ் டு exit this world and probably my good deeds கேத்த மாதிரி வந்து எனக்கு மோட்சம் கிடைக்கணுங்கிறது தான் வாட் ஐ மீன் தொன்று தொட்டு இருக்கிற எல்லா நம்பிக்கையும் இதே தான் வந்து they talk. But what they brought forward is a new knowledge where it says that you are not only aspiring for your own salvation, but the entire salvation of the entire world, being in the world and transforming it so that it becomes a better place, and then it becomes receptive because of the aspiration, so that on the aspiration as well as descent of the spirit into matter அதெல்லாம் வரதுனால the superman can also evolve and become a new species and the world can be transformed. அதனால தான் வந்து when death வந்து சாவித்ரிட்ட வந்து when சத்யவான் goes up and he says நான் உனக்கு அந்த பூன் தரேன் இந்த பூன் தரேன் எல்லாம் சொல்லும்போது இல்ல, let me go back to earth and I'm not asking just my boons and even சத்யவானும் என் கூட வரணும், போன உடனே எனக்கு இந்த பூன்ஸ் எல்லாம் எனக்கு வேணுங்கிற மாதிரி she says. and the entire chapter of the grapple or வந்து the death கூட இருக்கிற இது. So the fact is she asked not only for the boon for the salvation, but the whole fact that the entire world be transformed. That is a new knowledge. அந்த நாலேஜ் இப்ப நம்ம கொண்டு போயிட்டு சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து அது வந்து யாருமே சொல்லப்படாத ஒரு விஷயங்கும் போது there will be a rejection and says that இல்ல இது வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் மோக்ஷம் இஸ் இம்பார்ட்டன்ட், the world is very cruel. பட் இங்க நீங்க சொல்றது என்னன்னா வந்து வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இங்கேயே இருக்கணும், இன்னொரு ஸ்பீஷீஸ் வந்து should evolve because of a psychic coming in front and because of the aspiration. So அதுல வந்து பொருந்தி பார்க்கும்போது I thought this was what I think came to my mind and I wanted to share it. You are absolutely right. This is what mother says. This is a problem which Sri Aurobindo and mother faced. Mother என்ன சொல்றாங்க அப்படின்னா each avatar, Sri Aurobindo was an avatar, mother was an avatar. Each avatar brings in a new step in the evolution. அவதாரோடைய நோக்கம் என்னங்க? See, since you raised a very valid point, அதனால சொல்றேன், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலகத்துல எப்போல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குகின்றதோ அதை தர்மத்தை வந்து நிலைநாட்டணுங்கிறது தான் அவதார நோக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷ்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ. பகவான் ரொம்ப கிளியரா சொல்றாரு, கேட்டகாரிக்கலா சொல்றாரு. என்ன அப்படின்னா அது மாத்திரம் இல்லை அப்படிங்கிறார். அவதாரோடைய ரோல் வந்து அந்த அதர்மம் தலை தூக்குறப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறது மாத்திரம் கிடையாது, அதுக்கு அவதாரம் தேவையில்லை, ஈவன் விபூதிஸே பண்ணிட முடியும் அப்படிங்கிறாரு. விபூதிஸுங்கிறது அதுக்கு லெஸர் லெவல்ல இருக்கிறவங்க அவங்களே பண்ண முடியும். வேற அவதாரத்தினுடைய நோக்கம் எப்படின்னா எவல்யூஷனரி ப்ராசஸ்ல தே ஆட் அ நியூ ஸ்டெப், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு வரவங்க தான் அவதாரஸ் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எர்த்தோடைய கான்சியஸ்னஸ்ல எல்லாமே வந்து ஸ்லோ ப்ராசஸ்ல நடந்துட்டு வந்தது. எல்லாமே வந்து மென்டல் கான்சியஸ்னஸ் தான். இங்க மென்டல் கான்சியஸ்னஸ் அப்புறம் ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ் இந்த லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. சூப்ராமென்டல் கான்சியஸ்னஸ் இங்க கொண்டு வந்து இந்த வேர்ல்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுங்கிற கொண்டு வந்தது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான். அதனால்தான் மதர் என்ன சொல்றாங்க, லைக் எனி அதர் அவதார் பாஸ்ட் அவதார்ஸை போல என்ன செய்யறாங்க, பாஸ்ட் அவதார்ஸை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு புதுசா வரக்கூடிய அவதாரத்தை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறாங்க மதர். ஹியூமன் பீயிங்ஸ் என்ன செய்யறாங்க, பழசா ஒண்ணு இருக்கும் அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு புதுசா ஒண்ணு சொல்ல வர்றவங்க எதிர்ப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. தட் இஸ் a same resistance which Sri Aurobindo met. ஏன்னா நம்ம நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா 2000 இயர்ஸா எது ரூல் பண்ணுச்சு அப்படின்னா, சின்ஸ் டைம் ஆஃப் புத்திஸ் எது ரூல் பண்ணுச்சு அப்படின்னா, புத்திஸ் வந்து கம்ப்ளீட்டா நிர்வாணம் அப்படின்ட்டாங்க, அந்த நீல் அப்படிங்கிற ஒண்ணுமில்லாத சூன்யம் அப்படின்ட்டாங்க. அதை ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி சங்கராஸ் பிலாசபில என்ன சொன்னாங்க, வேர்ல்ட் இஸ் an illusion அப்படின்ட்டாங்க. பிரம்மன் தான் சத்தியம், இந்த பூமி வந்து இது நித்யா அப்படின்ட்டாங்க, இட்ஸ் a ட்ரீம் அப்படின்ட்டாங்க.
அதை மாடிஃபை பண்ணி சொன்னாங்க. இந்த இந்த மாயாவாதி பிரின்சிபிள் தான் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபார் 2000 இயர்ஸ். 2000 இயர்ஸ் இஸ் அ லாங் பீரியட். 2000 இயர்ஸ் நம்ம பூமியை, எஸ்பெஷலி இந்தியன் ஸ்பிரிச்சுவலா இட் வாஸ் ரூலிங் த மைண்ட். அதனாலதான் பகவானுடைய கருத்து எப்படின்னா, நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம பகவானுடைய கருத்து வந்து எர்த்தை டிவைனைஸ் பண்றது நம்மளுடைய நோக்கமா இருக்கணுமே ஒழிய எர்த்ல இருந்து பிரிஞ்சு போய் நம்ம மோட்சம் கிடைக்கிறதுங்கிறது இங்க நம்ம நோக்கம் கிடையாது. எர்த் ஹேஸ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு அப்படிங்கிற கான்செப்டை நிறைய பேர் ஏத்துக்கல, இன்னும் கூட ஏத்துக்கல. forget about இது ஈவன் நவ் ஒரு ட்ரெடிஷ்னல் இவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எப்படி நடக்க முடியும்? நாய்வால் எப்படி நிமித்த முடியும்? இந்த உலகம் அப்படிதான் இருக்கும். நம்ம உலகத்தையும் தப்பிச்சு போறதுதான் புத்திசாலித்தன்மை ஒழிய இந்த உலகம் இப்படிதான் இருக்கும், உலகத்தை மாத்துறதாவது அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நடக்க போகுது, தட்ஸ் a different issue. மதர் ஸ்ரீ அரவிந்தோ ஹஸ் கேட்டகாரிக்கலி டோல்ட், நான் எதெல்லாம் நான் வில் பண்ணிருக்கணும் அதெல்லாம் நடக்கிறத நான் கண் முன்னாலே பார்த்துட்டேன் அப்படிங்கிறார். எது நான் வில் பண்ண, நான் வந்து கான்சியஸா வில் பண்ணது வந்து நடக்காம போனதே இல்லை அப்படிங்கிறார் பகவான். அதனால மேபி இட் வில் டேக் a few hundred years. எர்த்ல வந்து சுப்ரமெட்டல் அந்த ஃபுல்லா வந்து நீங்க வெளியில வந்து செயல்பட ஆரம்பிச்சு நிச்சயமாக நம்மளுடைய லைஃப் மாறும். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜ் வந்து அபவுட் ராங், அந்த மாயாவாதிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லைஃப் அது வந்து ஸ்ட்ராங்கா வேறு இருக்கிறதுனால ஒரு புதுசா இது மாதிரி வரும்பொழுது நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏத்துக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய், நம்மளை போல டிவோட்டிஸ்க்கு தெரியும் மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தோட இது வாட் எவர் தே சே இஸ் நத்திங் பட் ட்ரூத்ங்கிறது தெரியும். இதுக்கு இந்த கான்செப்டுக்கு வெளியில இருக்கிற மற்ற ஸ்பிரிச்சுவல் இவங்கள்ட்ட போய் சொன்னா கூட அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. வாட் யூ சே இஸ் குவைட் ட்ரூ. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சுட்டு தான் இதை நான் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. டேலி ஆகலைங்கும் போது they will reject this knowledge. To misprision and wrong interpretation of facts, there is added misapplication of knowledge, miscombination, misconstruction, misrepresentation, a complicated machinery of mental error. In all this enlightened obscurity of our mental parts, a secret intuition is at work, a truth urge that corrects or pushes the intelligence to correct what is erroneous, to labor towards a true picture of things and a true interpretative knowledge. Thank you. In our acquisition of knowledge, there is misunderstanding and wrong interpretation of facts. Added to this is misapplication of knowledge, miscombination, misconstruction, misrepresentation, a complicated machinery of mental error. Yet, there is a secret intuition at work in all this enlightened obscurity of mental parts. It is a truth urge that corrects or pushes the intelligence to correct what is erroneous. It makes our intelligence to get a true picture of things and true interpretative knowledge. தேங்க்யூ. இதுல நம்ம பார்த்தோம் எப்படி வந்து இந்த நாலேஜ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு எரர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இதுல ஒரு சேவிங் கிரேஸ் இருக்கு. எவல்யூஷனரி ப்ராசஸ்ல தெர் இஸ் இப்படியே நம்ம இருந்துருதில்ல, எப்படியே இருந்தோம்னா அந்த ஹியூமனிட்டிக்கு வந்து நமக்கு வந்து ஹியூமன் நாலேஜுக்கு வந்து அடுத்த லெவல் போக முடியாதுல்ல. இப்ப இது இப்படியே இருந்துரும் அப்படின்னா இப்ப இதே மாதிரி ஒரு ராங் நாலேஜ், ஒரு எரோனியஸ் நாலேஜ், அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற ப்ராசஸ்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னா தெர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் கெட்டிங் த ரியல் நாலேஜ். அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா எவல்யூஷனரி ப்ராசஸ்ல என்ன கோல் அப்படின்னா we have to move from half knowledge, half ignoranceல இருந்து ஃபுல் நாலேஜுக்கு போகணும். அதுதான் எவல்யூஷனரி ப்ராசஸ்னுடைய கோல். ஸோ அப்பனா எது கரெக்ட் பண்ணுது நம்மள? ஏதோ ஒரு சேவிங் கிரேஸ் இருக்கு. ஒரு சேவிங் கிரேஸ் தான் நம்ம இவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும் நம்மள கரெக்ட் பண்ணி கொண்டு போகுது. அந்த சேவிங் கிரேஸ் தான் எது அப்படின்னா ஒரு நமக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜ், இன்ட்யூட்டிவ் புஷ்.
அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம், ராங் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அதுல வந்து நம்ம தெரிஞ்சு வைத்துள்ளதே நம்ம வந்து தப்பா நம்ம வந்து பிரயோகிக்கின்றோம். மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது என்ன பண்றோம், மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம், ஹியூஜ் பவர் வந்து அட்டாமிக் பவர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது என்ன செய்யறோம், அது மிஸ் அப்ளை பண்றோம், அது ராங் யூசஸ்க்கு பண்றோம். இது மாதிரிதான் எல்லா சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸையும் தப்பா மிஸ்யூஸ் பண்றோம். அதுதான் மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறாரு. மிஸ்காம்பினேஷன் அப்படிங்கிறாரு. மிஸ்காம்பினேஷன் ரெண்டு விஷயத்த நம்ம வந்து தப்பா தப்பா கம்பைன் பண்றது, தப்பா கம்பைன் பண்ணி வேற ஒரு புதுசா ஒன்றை நம்ம வந்து புதுசா ஒரு பொருளை உருவாக்குவது. மிஸ்கன்ஸ்ட்ரக்ஷன், தவறான ஒன்றை உருவாக்குவது. மிஸ்ரெப்ரசன்டேஷன். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இதெல்லாம் நம்மளுடைய இந்த நாலேஜ் ப்ராசஸ்ல ஏற்படக்கூடிய பிழைகளாக பகவான் சித்தரிக்கின்றார். இந்த நாலேஜ் அக்விசிஷன் ஆஃப் நாலேஜ், இந்த நாலேஜ் கெய்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இவ்வளவு அம்சங்கள் வந்து நம்மை தவறிழைக்க வைக்கின்றன. காம்ப்ளிகேட்டட் மிஷனரி ஆஃப் மென்டல் எரர் அப்படிங்கிறார். இப்படிதான் நம்மளுடைய மைண்ட் செயல்படுகின்றது. இந்த நிலையை வந்து பகவான் வந்து எப்படி வர்ணிக்கின்றார் என்றால், என்லைட்டன்ட் அப்ஸ்கியூரிட்டி ஆஃப் அவர் மென்டல் பார்ட்ஸ் அப்படிங்கிறார். என்லைட்டண்டா இருக்கு, ஆனா என்லைட்டன்ட் அப்ஸ்கியூரிட்டி அப்படிங்கிறார். ரொம்ப பகவான் வந்து ரெண்டு விஷயங்களை வந்து கம்பைன், ரெண்டு எதிரெதிரான விஷயங்களை கம்பைன் பண்றார். என்லைட்டன்ட் அப்படிங்கன்னா நேச்சுரலி நம்ம தெளிவடைந்ததுன்னு அர்த்தம். ஆனா அங்க அப்ஸ்கியூரிட்டி அப்படிங்கிறார். அப்ஸ்கியூரிட்டினா தெளிவில்லாதுன்னு அர்த்தம். என்லைட்டன்ட் அப்ஸ்கியூரிட்டி ஆஃப் அவர் மென்டல் பார்ட்ஸ் அப்படிங்கிறார். ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்தை அவர் கம்பைன் பண்றார். இன் ஆல் திஸ் என்லைட்டன்ட் அப்ஸ்கியூரிட்டி ஆஃப் மென்டல் பார்ட்ஸ். ஒரு பக்கம் நம்மளுக்கு நாலேஜ் வருது, அது மூலமா என்லைட்டன்ட் ஆகிறோம். அதுக்கப்புறம் அந்த கிடைச்ச நாலேஜ் என்ன பண்றோம், மிஸ் அப்ளை பண்றோம், மிஸ்கம்பைன் பண்றோம், மிஸ்கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். இதனால என்ன நடைபெறுகின்றது, வி கிரியேட் அப்ஸ்கியூரிட்டி. ஒரு தெளிவில்லாத நிலையை நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களை உருவாக்குகின்றோம். இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம அப்படியே இருந்து விடுவது இல்லை. நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நமக்குள்ள வந்து மேற்புறத்தில் தான் நம்ம அறியாமையில செயல்படுகின்றோம், உள்ள வந்து ஒரு சீக்ரெட் கான்சியஸ் ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அந்த சீக்ரெட் இன்ட்யூஷன் இஸ் அட் ஒர்க். இந்த சீக்ரெட் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஹையஸ்ட் சோர்ஸ் அப்படிங்கிறார் பகவான். இன்ட்யூஷன் வந்து பகவான் வந்து இன்ட்யூஷனை பத்தி சொல்லும்போது என்ன கூறுகின்றார், லைஃப் டிவைன்லையா இல்ல சாவித்திரியா இல்லையா அப்படின்னு தெரியல எனக்கு. இட் இஸ் an edge of light from the super mind அப்படிங்கிறார். இன்ட்யூஷன், ஐ திங்க் ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல தான் பார்த்தோம். இன்ட்யூஷன் இஸ் எட்ஜ் ஆஃப் லைட் ஃப்ரம் த சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறார். சூப்பர் மைண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒளியினுடைய ஒரு முனைதான் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது பகவானுடைய கருத்து. அதனால இன்ட்யூஷன் அப்படின்னாலே அது எங்கிருந்து வருகின்றது, ஹையஸ்ட் சோர்ஸ்ல இருந்து வருது. அது நமக்குள்ளே இருக்கு. சீக்ரெட் இன்ட்யூஷன் இஸ் அட் ஒர்க். அதை வந்து பகவான் அ ட்ரூத் அர்ஜ் அப்படிங்கிறார். உண்மையை நோக்கி நம்மை தள்ளி செல்லும் ஒரு சக்தி அப்படிங்கிறார். அ ட்ரூத் அர்ஜ். அது என்ன செய்கின்றது, நம்ம பிழைக்கு உட்பட்டு செயல்படும் நம்மளுடைய அறிவை வந்து அது வந்து சரியாக செயல்பட வைக்கின்றது. That corrects or pushes the intelligence to correct what is erroneous. அதே போல டு லேபர் டுவர்ட்ஸ் a true picture of things. எது உண்மையான விஷயங்களோ, ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை நோக்கி அது முயற்சி செய்ய வைக்கின்றது. எதை உண்மையான விஷயமா இருக்கின்றதோ அதை அடையும் வண்ணம் நம்மை முயற்சி செய்ய வைக்கின்றது அந்த இன்ட்யூஷன். டு லேபர் டுவர்ட்ஸ் a true picture of things and a true interpretative knowledge. அந்த விஷயத்தை வந்து சரியான முறையில் இன்டர்பிரட் பண்றதுக்கு நமக்கு வந்து எது உதவுது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் இன்ட்யூஷன். சீக்ரெட் இன்ட்யூஷன் நமக்கு செயல்படணும் அப்படின்னா நம்ம அனுமதிச்சாதானே செயல்படும்.
அதைத்தான் பகவான் கூறுகின்றார் அடுத்து வர போர்ஷன். நம்ம வந்து அனுமதிக்கிறது கிடையாது, அதான் விஷயம். நம்ம என்ன செய்யறோம், இந்த மொமெண்ட் த இன்ட்யூஷன், நமக்கு இன்ட்யூட்டிவ் நாலேஜ் நம்ம தலை தூக்குன உடனேயே நம்ம மைண்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது அப்படிங்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம எல்லாம் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கோம், அந்த நெஷன்ஸ்ல இருக்கோம், அறிவு, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் இல்ல அரைகுறை நாலேஜ்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்ட்யூஷன் என்பது பியூரா இருக்கு. ஆனா அந்த வரக்கூடிய இன்ட்யூஷன் நம்ம வந்து அப்படியே செயல்பட அனுமதிப்பது இல்லை. அதான் இங்க ப்ராப்ளம். அந்த அந்த கருத்தையும் பகவான் சொல்கின்றார். என்ன செய்கின்றது, இன்ட்யூஷன் என்ன செய்யுது, தவறாக செயல்படும் நம்மளுடைய மனதினுடைய செயல்பாட்டை சரியாக செயல்படும் போது அது தூண்டுகின்றது அப்படிங்கிறார். இது வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ்ல இட் இஸ் ஹேப்பனிங், கண்டினியூஸா இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். But intuition itself is limited in the human mind by mental misprision of its intimations and is unable to act in its own right. For whether it be physical, vital, or mental intuition, it has to present itself in order to be received, not nude and pure, but garbed with a mental coating, or entirely enveloped in an ample mental vesture. So disguised, its true nature cannot be recognized, and its relation to mind and its office are not understood. Its way of working is ignored by the hasty and half-aware human intelligence. But this secret intuition itself is limited in the human mind by mental misprision, that is misunderstanding of its intimations, and is unable to act in its own right. Because whether it is a physical, vital, or mental intuition, it has to present itself in order to be received. But it is not presenting itself in its pure form. It comes clothed with a mental coating or entirely enveloped in an ample mental stuff. It is so disguised that its true nature cannot be recognized, and its relation to mind and its function are not understood. Its way of working is ignored by the hasty and half-aware human intelligence. Thank you, sir. Thank you. In fact, எல்லா விதமான ஹையர் நாலேஜ் எல்லாமே வந்து அதோட சோர்ஸ் வந்து இன்ட்யூஷன் தான் அப்படிங்கிறாங்க. ஈவன் பெரிய சயின்டிஸ்ட் கிரேட் சயின்டிஸ்ட் லைக் ஐன்ஸ்டைன் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோஸ்ட்லி அவருக்கு கிடைச்ச அந்த நாலேஜ் எல்லாமே சோர்ஸ் வந்து இன்ட்யூட்டிவ் சோர்ஸ் தான் அப்படின்னா அவரே ஒத்துட்டு இருக்கிறார். ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இன்ட்யூஷன் வந்து நம்ம செயல்பட நம்மளுடைய மனதினுடைய குறுக்கீடு இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அதனுடைய செயல்பாடு வந்து முழுமையாக இருக்கும். அதர்வைஸ் அதுவும் வந்து ஒரு களங்கமுற்ற நிலையில தான் செயல்படும். மென்டல் இன்டர்ஃபரன்ஸ் இருந்துன்னா அதனுடைய செயல்பாடும் வந்து ஒரு டிஸ்டார்டடா தான் இருக்கும் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் என்ன சொல்கின்றார், இந்த சீக்ரெட் இன்ட்யூஷன் itself is limited in the human mind by mental misprision அப்படிங்கிறார். மிஸ்பிரிஷன்னா அவன் ஒன்று தப்பா புரிஞ்சுக்கிறது ஆஃப் இட்ஸ் இன்டிமேஷன்ஸ். அது என்ன நமக்கு தகவல் தெரிவிக்குதோ ஒன்று அது தெரிவிக்குது, அதை நான் அது மைண்ட் தப்பா புரிஞ்சுக்குது அப்படிங்கிறார். மைண்ட் ரொம்ப அப்சல்யூட்லி வந்து சைலண்டா இருந்தால் தான் அந்த இன்ட்யூட்டிவ் நாலேஜை நம்ம உள்ள வாங்க முடியும். இன்ட்யூஷன் படி நம்ம செயல்படணும் அப்படின்னா மைண்ட் வந்து அப்சல்யூட்லி சைலண்டா இருக்கணும். அப்போதான் நம்ம இன்ட்யூஷனை வந்து நம்ம அப்படியே வாங்க முடியும். மைண்ட் வந்து ஆக்டிவா இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து அந்த இன்ட்யூஷனுடைய நாலேஜை வந்து நம்மளால உள்ள அதை ப்ராப்பரா ரிசீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறார் பகவான். அதனால்தான் சொல்றா இட் இஸ் அனேபிள் டு ஆக்ட் இன் இட்ஸ் ஓன் ரைட் அப்படிங்கிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்யூஷன் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பிசிக்கல் இன்ட்யூஷன் இருக்கலாம். நம்ம உடம்பு சொல்லலாம், இந்த கிட்ட இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது, இந்த தொட்டா நமக்கு உடம்பு வந்துடும் அப்படின்னு பிசிக்கலா சொல்லும். நம்மளுடைய எமோஷன்ஸ் வந்து ஒரு இன்ட்யூஷனை கொடுக்கும், வைட்டல் இன்ட்யூஷனை கொடுக்கும்.
இங்க போனா நமக்கு துன்பம் வரும், இங்க போனா மகிழ்ச்சி கிடைக்கும், இது ஆபத்து அப்படின்னு நம்மளுக்கு வைட்டல் இன்ட்யூஷன் கிடைக்கும். மென்டல் இன்ட்யூஷன் நம்மளுக்கு வரும், மைண்ட் சொல்லும், மனது மூலமாவும் இந்த இன்ட்யூஷன் கிடைக்கும். சில நுண்ணறிவு அதெல்லாம் நமக்கு இன்டிமேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த இன்ட்யூஷன் வந்து நமக்குள்ளே செயல்படணும்னா அது நமக்குள்ளே அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்ட்யூஷன் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் அதன் மூலம் வரக்கூடிய தகவலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அது அவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அதனுடைய ஒரிஜினல் பியூரிட்டியோட அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறார். நாட் நியூட் அண்ட் பியூர். அதனுடைய ஒரிஜினல் பியூரிட்டியோட அந்த இன்ட்யூஷன் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறார். பட் காப்ட் வித் மென்டல் கோட்டிங் அப்படிங்கிறார். மனம் சார்ந்த விஷயங்களினால் அது மேலே வந்து அதனுடைய ஒரு 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 இதனுடைய முலாம் வந்து பூசப்படுகின்றது. அதன் மேல வந்து ஒரு மென்டல் கோட்டிங், இன்ட்யூஷன் மேல, அது நாலேஜ் மேல நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களினால் ஒரு சாயம் பூசப்படுகின்றது. காப்ட் வித் மென்டல் கோட்டிங் ஆர் என்டையர்லி என்வலப்ட் இன் அன் ஆம்பிள் மென்டல் வெஸ்டர். மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட ஆடையினால் அது போர்த்தப்படுகின்றது அப்படிங்கிறார். அது எந்த ஆடையை போர்த்தி வருகின்றது என்றால் எல்லாமே மென்டல் ஸ்டஃப். உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷன் எந்த ஆடையை உடுத்தி வருகின்றது என்றால் எல்லாமே நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்களினால் உருவாக்கப்பட்ட ஆடையை போர்த்தி தான் அது வருகின்றது. இதைத்தான் பகவான் அழகாக கூறுகின்றார். என்டையர்லி என்வலப்ட் இன் அன் ஆம்பிள் மென்டல் வெஸ்டர் அப்படிங்கிறார். ஸோ இது மாதிரி வந்து அது மாறுவேடத்துடன் தான் அது உள்ள நுழைய முடியும். நமக்கு அந்த இன்ட்யூஷன் வந்து செயல்படணும் அப்படின்னா அதனுடைய ட்ரூ பிக்சரோட இதோட வர முடியாது. அதுவும் மாறுவேடம் புனைந்து தான் செயல்பட முடிகின்றது. எந்த மாறுவேடம் புனைந்து அப்படின்னா மனம் என்கின்ற விஷயங்களினால் ஆன ஆடையை அது புனைந்து கொண்டு மாறுவேடம் கொண்டுதான் நம்முள் அது செயல்பட முடிகின்றது. அவ்வாறு செயல்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அதனுடைய ட்ரூ நேச்சரை வந்து நம்மால வந்து அறிந்து கொள்ள முடிவதில்லை. இட்ஸ் ட்ரூ நேச்சர் cannot be recognized and its relation to mind and its office are not understood. அது எவ்வாறு நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களுடன் பொருத்தி பார்ப்பது, அதனுடைய உண்மையான வேலை என்ன அப்படிங்கிறத நம்மால வந்து சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதனுடைய செயல்பாட்டினை வந்து நம்மளுடைய அரைகுறையான அறிவு என்ன செய்கின்றது? அதை நிராகரிக்கின்றது, அப்புறப்படுத்துகின்றது, உதாசீனம் செய்கின்றது. இட்ஸ் வே ஆஃப் ஒர்க்கிங் இஸ் இக்னோர்ட் பை த ஹேஸ்டி அண்ட் ஹாஃப் அவேர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறார். ஸோ ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அரைகுறையான விஷயம், எல்லாமே எரோனியஸ் நாலேஜ் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு உள்ளிருந்து இன்ட்யூஷன் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தப்பு. நம்ம வந்து பிழையை திருத்தி கொள்ளும் வண்ணம் அந்த இன்ட்யூஷன் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதை செயல்படாத வண்ணம் நம்மளுடைய மனம் என்ன செய்கின்றது? அதனுடைய செயல்பாட்டிற்கு இடையூறாக இருக்கின்றது அப்படிங்கிறார். திஸ் இஸ் ஹவ் ஹியூமன் மைண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். There are intuitions of actuality, of possibility, of the determining truth behind things. But all are mistaken by the mind for each other. A great confusion of half-grasped material and an experimental building with it, a representation or mental structure of the figure of self and things, rigid and yet chaotic, half formed and arranged, half jumbled, half true, half erroneous, but always imperfect, is the character of human knowledge. Thank you. Thank you. படிக்குவா?
எஸ். There are intuitions of actuality, of possibility, of the determining truth behind things, but all are mistaken by the mind for each other. Human knowledge is characterized by a great confusion of half-grasped material and an experimental building with such mistaken intuitions. What is formed is only a representation or mental structure of the figure of self and things rigid and yet chaotic. They are half formed and arranged, half jumbled, half true, half erroneous, but always imperfect. Thank you. எப்படி நம்மளுடைய வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் ஹியூமன் நாலேஜ், அதை பத்தி தான் பகவான் இவ்வளவு டிஸ்கிரைப் பண்றார். கேரக்டர் ஆஃப் ஹியூமன் நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் எப்படி வருது நமக்கு அப்படின்னா, ஆக்சுவலா என்ன என்ன இருக்குதோ அது குறித்த ஒரு ரியல் பிக்சர் நமக்கு கிடைக்கும். இன்ட்யூஷன் மூலமா ஆக்சுவலா என்ன இருக்கோ, ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கு அப்படின்னா அது குறித்த ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கு, இதுதான் உண்மை அப்படின்னா அது குறித்த ரியல் நாலேஜ் நமக்கு இன்ட்யூஷன் மூலமா கிடைக்கும். அதுதான் ஆக்சுவாலிட்டி. இந்த விஷயம் நடக்கலாம், சாத்தியக்கூறு இருக்கின்றது அப்படிங்கிற நாலேஜும் நமக்கு இன்ட்யூஷன் மூலமாக கிடைக்கும். அதுதான் பாசிபிலிட்டி. அப்புறம் எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஒரு உண்மை ஒன்று அனைத்தையும் தீர்மானிக்கின்றது. எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி ஒரு உண்மை ஒன்று அனைத்தையும் தீர்மானிக்கின்றது. ஏன்னா அந்த தீர்மானிக்கும் உண்மையின் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களும் நடைபெறுகின்றன. அது குறித்த நாலேஜும் நமக்கு இன்ட்யூஷன் மூலமாக கிடைக்கும். அதுதான் டிட்டர்மினிங் ட்ரூத் பிஹைண்ட் திங்ஸ் அப்படிங்கிறார். இதெல்லாம் இன்ட்யூஷன் மூலமாக கிடைக்கும். ஆக்சுவாலிட்டி, பாசிபிலிட்டி, டிட்டர்மினிங் ட்ரூத் பிஹைண்ட் திங்ஸ், இது மூணு கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆனா இது எல்லாமே மைண்ட்னால தவறாக ஒன்றிற்கு பதிலாக மற்றொன்றாக புரிந்து கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிறார். பட் ஆல் ஆர் மிஸ்டேக்கன் பை த மைண்ட் ஃபார் ஈச் அதர். ஒன்றுக்கு ஆக்சுவாலிட்டி என்ன நினைக்கிறோம், பாசிபிலிட்டி நினைச்சிட்டு உதாசீனப்படுத்திடுறோம். பாசிபிலிட்டி என்ன நினைக்கிறோம், இதுதான் இருக்கலாம் அப்படிங்கிறத இல்ல இதுதான் அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஸோ மைண்டோடைய ஃபங்க்ஷனிங் ரொம்ப வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனிங். மைண்ட் அப்சல்யூட்லி சைலண்டா இருந்ததுன்னா ரியல் ட்ரூத் அப்படியே வரும். இப்ப பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு எப்ப பரோடால அந்த சைலண்ட் மைண்ட் லேலேயோட அவர் மெடிடேட் பண்ணும்பொழுது அவருக்கு சைலண்ட் மைண்ட் வந்ததோ, அதுல இருந்து மைண்ட்ல திங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறார். அன்னையில ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அவருக்கு தேவையான உண்மைகள்லாம் அப்படியே மேலிருந்து அப்படியே இறங்கும் அப்படிங்கிறார். ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படியே பிளாக்கா இந்த ட்ரூத் டிசெண்ட் ஆகும். அப்படியே மைண்ட் ஒரு கண்ணாடி போல அதை பிரதிபலிக்கும் அப்படிங்கிறார். இப்படித்தான் அவருடைய மைண்ட் செயல்பட்டது. அந்த சைலண்ட் மைண்ட்ல தான் எல்லாமே அவர் செஞ்சார். அவர் எழுதின ஆரியா பத்திரிகையில எழுதின எல்லாமே ஈவன் அவர் பாண்டிச்சேரி வர்றதுக்கு முன்னாடி கூட சைலண்ட் மைண்டோட தான் இருந்தார். ஈவன் உத்தர்பாரா ஸ்பீச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பூனேல பேசுறாரு, பாம்பேல பேசுறாரு, லேலேட்ட கேட்கிறாரு, நான் எனக்கு மைண்ட் கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்கு, எப்படி நான் பேசுறது அப்படிங்கிற. நீ போய் ஜஸ்ட் இப்போ அங்க போய் நீ அந்த ஹையர் பிளேனுக்கு தொடர்பு கொண்டு அதோட தொடர்பு கொள்ள உனக்கு எல்லாமே மேலே தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதே மாதிரி பேசுறாரு. அந்த சைலண்ட் மைண்டோட தான் அவர் எல்லாமே செய்யறாரு. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா பகவான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வருது. அதுல எந்த விதமான மென்டல் இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. ஆனா இங்க நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எல்லாமே மைண்டோட இன்டர்ஃபியரன்ஸ்னால எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளப்படுகின்றன. இன்ட்யூஷன் மூலமாக ரியல் நாலேஜ் வந்தாலும் கூட மனம் என்ன செய்கின்றது, ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை தவறாக புரிந்து கொள்கின்றது அப்படிங்கிறார். ஆல் ஆர் மிஸ்டேக்கன் பை த மைண்ட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறார். இதுல பயங்கரமான குழப்பம் வருது அப்படிங்கிறார். A great confusion of half grasped material.
எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபுல்லா கிராஸ் பண்ணிக்கிறதே கிடையாது, அரைகுறையாகத்தான் நம்ம உள்ள வாங்கிக்கிறோம். அதனால ஏற்படக்கூடிய குழப்பம் மாபெரும் குழப்பமாக இருக்கின்றது. அதை வச்சுட்டு நான் என்ன பண்றோம், நிறைய நம்மளுடைய மென்டல் ஐடியாஸை நம்ம வந்து கட்டுமானம் செய்கின்றோம். எக்ஸ்பெரிமெண்டல் பில்டிங் வித் இட் அப்படிங்கிறார். இந்த அரைகுறை இந்த பெருங்குழப்பத்துல அரைகுறையாக உள்வாங்கிக் கொண்ட விஷயங்களின் மூலமாக என்ன செய்கின்றோம், பெரிய கட்டுமானங்களை உருவாக்குகின்றோம். an experimental building with it அப்படிங்கிறார். a representation or mental structure of the figure of self and things அப்படிங்கிறார். எல்லா விஷயங்கள் குறித்து, நம்மை குறித்து இதெல்லாம் பேஸ் பண்ணி நாம வந்து உருவாக்குகின்றோம். மனதில் வந்து நாம் அந்த சில மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய உருவாக்கங்கள், இதை நாம் உண்டு பண்ணுகின்றோம். எப்படி உண்டு பண்ணுகின்றோம் என்றால், ரொம்ப உறுதியா இருக்கிறோம், இதுதான் கரெக்ட், சற்றும் விட்டு கொடுக்காம, ஒரு பிளெக்சிபிலிட்டி இல்லாம ரிஜிடா நமக்கு நம்முடைய மனதில் எல்லா விஷயங்களையும் நம்ம உருவாக்கி கொள்கின்றோம். ரிஜிடாவும் இருக்கு, அதே சமயம் கெயாட்டிக்கா இருக்கு. அதுல வந்து ஒரு ஒழுங்கு இல்லை, ஒழுங்கற்ற நிலையில நம்ம நிறைய விஷயங்களை உள்ள வச்சிருக்கோம். மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா கெயாட்டிக்கா இருக்கு, நிறைய விஷயங்களை ஒழுங்கற்ற நிலையில நம்ம உள்ள வாங்கி வச்சிருக்கோம். அதுவும் ஹாஃப் ஃபார்ம்டா இருக்கு, அரைகுறையான உருவாக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. ஹாஃப் ஃபார்ம்ட் அண்ட் அரேஞ்ச்ட், ஹாஃப் ஜம்பிள்டு. ஜம்பிள் என்ன அர்த்தம், இங்கேயும் அங்கேயும் விஷயங்களை ஒன்றுடன் ஒன்று முற்றிலும் பொருந்தாத நிலையில் வைப்பது, ஹாஃப் ஜம்பிள்டு. ஹாஃப் ட்ரூ ஹாஃப் எரனஸ் அப்படிங்கிறார். பாதி உண்மையா இருக்கு, பாதி பிழையாக இருக்கின்றது. பட் ஆல்வேஸ் இம்பர்ஃபெக்ட், எப்பொழுதும் ஒரு முழுமையற்ற நிலையில இருக்கு. இப்படிதான் திஸ் இஸ் த கேரக்டர் ஆஃப் ஹியூமன் நாலேஜ். மனிதனுடைய அறிவு என்பது இந்த நிலையில் தான் இருக்கு அப்படிங்கிறார். ஆனா இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து என்ன செய்யுது, என்ன தோன்றுகின்றது என்றால், ரொம்ப டிஸ்ஹார்டனிங்கா இருக்கு. இப்படிதான் நம்ம செயல்படுறோமா, நம்ம இவ்வளவு மோசமா செயல்படுறோமே அப்படின்லாம் நம்மளுக்கு இருக்கு. அடுத்த பேராகிராஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார், பரவாயில்ல அப்படிங்கிறார். எரர் பை இட் செல்ஃப் வுட் நாட் அமௌண்ட் டு ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறார். எரர்ல தான் இருக்குது. அது பகவானுடைய ரைட்டிங்கே அப்படிதான் இருக்கும், ரொம்ப பெசிமிஸ்டிக்கா இருக்கவே இருக்காது. ட்ரூ பிக்சரை கொடுப்பாரு, கொடுத்துட்டு அடுத்து நம்ம இப்படியே இருக்கிறது இல்லை, அடுத்து போயிட்டு இருக்கோம்னு ஒரு பாசிட்டிவா தான் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு, எரர் இருக்குது, ஆனா எரர் மூலமா தான் நம்ம ட்ரூத்தை ரீச் பண்றோம் அப்படிங்கிறார். இந்த எரர் வந்து தவிர்க்க முடியாது, எரர் மூலமா தான் நம்ம தட்டு மாதிரி நம்ம ப்ராக்ரஸ் ஆயிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையைத்தான் பேராகிராஃப் 23ல சொல்றாரு. எரர் ஆசச் வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிறார். எரர் எப்ப தப்பாயிடும் அப்படின்னா, அதோட ஃபால்ஸ்ஹுட் சேரும் பொழுதுதான் ப்ராப்ளம் ஆயிடுது அப்படிங்கிறார். எரரோட நம்மளுடைய ஹியூமன் ஈகோ சேர்ந்துக்கிட்டு அதை வந்து ஒரு ஃபால்ஸ்ஹுட்டா மாறும் பொழுதுதான் இட் பிகம்ஸ் எ டேஞ்சர் அப்படிங்கிறார். ஆசச் எரர் வந்து ஹார்ம்லெஸ் அப்படிங்கிறார். தட் வில் நாட் டூ எனி ஹார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து பார்க்கலாம், அந்த குழந்தை வந்து ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து தெரியாம உடைச்சிருச்சு, கீழே தள்ளி விடுது அப்படின்னா அது எரர், அது நம்ம யாரும் தப்பு சொல்றது கிடையாது. அதே குழந்தை பெரியவனாகி ஒரு டம்ளரை விட்டு வேகமா விட்டுறிஞ்சு அது நம்ம ஒத்துக்க மாட்டோம் நம்ம, ஏன்னா இட் பிகம்ஸ் அ மிஸ்டேக், இட் பிகம்ஸ் அது ஆங்கர்ல செய்யக்கூடிய விஷயமா ஆயிடுது. ஒரே விஷயம்தான். அது போலதான் எரரும் சொல்றாரு. எரர் வந்து ஃபால்ஸ்ஹுட்டுக்கு ஆகாது அப்படிங்கிறாரு. ஆனா அது ஈகோவோட சேரும் பொழுதுதான் அது ஃபால்ஸ்ஹுட்டா மாறிடுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு பேராகிராஃப் 23ல. அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன் நம்ம பொறுமையா பார்க்கலாம். Let us not rush, because நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு பார்த்தோம். We'll stop with this. நெக்ஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 23க்கு உள்ள போகலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். Otherwise we can close. சார், இதே மாதிரி சீக்ரெட் நாலேஜ்லயும் வந்து the one who shaped this world is ever its lord, or errors or steps upon the way. நிறைய சாவித்ரி is nothing but life divine in poetry. அப்சல்யூட்டா பாத்தீங்கன்னா நீங்க சாவித்திரிக்கும் லைஃப் டிவைனுக்கும் there will not be any iota of divergence. இங்க என்ன சொல்றாரோ அதே விஷயத்தை தான் அங்க சொல்றாரு. அங்க இன்னும் ஆத்தென்டிக்கா இருக்கும். ஏன்னா அங்க வந்து விஷனர் எல்லாமே விஷன்ல பார்த்த உண்மை தான் பகவான் சொல்றாரு. இங்கேயும் விஷன்ல பார்த்த உண்மைதான். அது இன்னும் பொயட்டிக்கா இன்னும் ரொம்ப டேர்ஸா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரூத் வந்து
ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் டர்ஸா இருக்கும் நீங்க சாவித்திரியில. இதே விஷயம் தான் அங்க இருக்கும். நீங்க லைவ் டிவைன் படிச்சுட்டு நீங்க சாவித்திரி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியும். லைவ் டிவைன் நல்லா படிச்சுட்டு நீங்க சாவித்திரி படிங்க. சாவித்திரி வந்து ரொம்ப அழகா நீங்க புரிஞ்சுக்க முடியும். அது அப்பதான் அதோட ரியல் டெப்த்தை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஓகே சார். அட் எண்ட் ஆஃப் தி டே இன்னொன்று என்னன்னா, பகவான் சொல்றது வந்து லைட்டுக்கு ஈவன் இந்த டார்க்னஸ்னு வருது கூட அது வந்து அந்த லைட்டு கிட்ட சொல்லும்போது அந்த லைக் ஹவு டெத் வந்து அதோட கலர் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி வந்து அந்த லைட்டு சாவித்திரியோட அந்த லைட்டு வர வர அந்த 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 உருவம் வந்து கரைய ஆரம்பிச்சதுன்னு சொல்ற மாதிரி தி இக்னரன்ஸ் அண்ட் த சோ கால்டு நெசியன்ஸ் அது வந்து நமக்கிட்டேருந்து வந்து வில் ஸ்டார்ட் கோயிங் அவே இஃப் வி அஸ்பயர் அண்ட் ஆஃபர் இட் டு த லைட். நேச்சுரலி லைட் வந்து இந்த எது வந்து உண்மைன்னு சொல்ல முடியும், எதுக்கு வந்து அப்சல்யூட்னஸ் இருக்கு. இந்த பேராகிராஃப் இந்த சாப்டர்னுடைய ஆரம்பத்துல நீங்க படிச்சு பாருங்க தெரியும். சின்ஸ் யூ ஜாயின் லேட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஃபார் யுவர் பெனிஃபிட். பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ட்ரூத் அண்ட் குட் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் ட்ரூத் அண்ட் குட் இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபால்ஸ் குட் இருக்கு. ஃபால்ஸ் குட் இந்த ஈவில்லாம் இருக்கு. எதுக்கு வந்து அப்சல்யூட்னஸ், எது வந்து முழுமுதற் தன்மையை கொண்டது அப்படின்னா ட்ரூத் அண்ட் குட் தான். ஏன்னா ட்ரூத் அண்ட் குட் தான் அதோடைய ஆரிஜினை வந்து நம்ம டிவைனுக்கு ட்ரேஸ் பண்ண முடியும். வேற இந்த ஃபால்ஸ் குட் ஈவிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அப்சல்யூட்னஸ் கிடையாது. அது வந்து டெம்பரரியா இருக்கக்கூடியது. இதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லைட் இருக்கு, ஷேடு இருக்கு. எது வந்து அப்சல்யூட்? இதுல லைட்டு தான் ஷேடு, லைட்டு தான் வந்து அப்சல்யூட். லைட் இருக்கிறதுனால தான் ஷேடு இருக்கு. ஷேடு அப்படிங்கிறதுக்கு இண்டிபெண்டா ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது இல்லையா? அதே போலதான் ஃபால்ஸ் குட்க்கும் ஈவிலுக்கும் they don't exist by themselves, whereas truth and good they exist by themselves. they have absolute existence. அதே போலதான் லைட் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த டார்க்னஸ் அப்படிங்கிறது டெம்பரரி, இட் ஹாஸ் நோ அப்சல்யூட்னஸ் கிடையாது, அது போயிடும், அதுதான் உண்மை. அந்த கருத்து தான் அங்க சொல்றாரு. அதே போல இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது அப்படிதான். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது என்ன பகவானுடைய விளக்கம் அப்படின்னா, இக்னோரன்ஸ் இஸ் நாலேஜ் ட்ரைங் டு ரிவீல் இட் செல்ஃப் அப்படிங்கிறது பகவானுடைய விளக்கம். எப்பொழுதுமே இக்னோரன்ஸ்க்கு வந்து அப்சல்யூட்னஸ் கிடையாது. இக்னோரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் நாலேஜ் which is trying to reveal itself. மெல்ல மெல்ல அது இக்னோரன்ஸ் மூலமா எது வெளியே வருது அப்படின்னா நாலேஜ் தான். அதனால எது வந்து நிரந்தரமானது அப்படின்னா நாலேஜ் தான். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி பினாமினன். இந்த விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் பகவான் கோருகின்றார். ஓகே, தேங்க்யூ சார். Thank you for your interaction. Thank you.